நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஹாஸ்பிட்டலில் நடந்த அடிதடி கேஸில் முக்கியமான குற்றவாளியான ரகுராமனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க மாமா டீ. அம்மா, நீ இந்த செய்தியை படிச்சியா? இதை நான் படிச்சுட்டு தான் நீங்களும் இந்த பத்திரிகையை படிக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போன விஷயம் தாம்மா இந்த பத்திரிகையில் வந்திருக்கு. போலீஸ் பிடியிலிருந்து ரகு தப்பிச்சு போயிருக்கான். ரகு மாமா தான் தப்பிச்சு போகலன்னு போலீஸும் பார்வதியும் தான் சொன்னாங்களே. சட்டப்படி ரகு மாமா போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காருன்னு அவங்க சொன்னாங்களே. இதுல எதுன்னு மாமா நம்ம நம்புறது? இங்க பாருமா, ரகு தப்பிச்சு போயிருப்பான்னு நீ நம்புறியாமா? இல்ல, அவன் தப்பிச்சு இருந்தான்னா கண்டிப்பா இங்க வந்திருப்பான். என் பையன் என்ன பார்க்கறதுக்கு ஓடோடி வந்திருப்பான். என்ன வந்து பார்க்காம அவன் எங்கேயுமே போக மாட்டான். அவனுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடந்திருக்கும்ல. என்னோட பையன் அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரிய மாட்டேங்குது. மாமா கவலைப்படாதீங்க மாமா. ரகு மாமா விஷயத்துல அவரை நான் அதிகமா நம்புறேன். யாராலையும் ரகு மாமாவை எதுவும் பண்ண முடியாது. ரகு மாமா ஆபத்துல மாட்டி செத்தும் போக மாட்டாரு. மாமா வருவாரு. யாராச்சும் மாமாவை கிணத்துல தள்ளி விட்டுருந்தா அந்த கிணத்துல இருந்து மாமாவால நிச்சயம் வர முடியும். இந்தாங்க, இந்த டீயை குடிங்க மாமா. நீங்க என்ன கோர்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போறதா சொன்னீங்க. இங்க எது கூட்டிட்டு வந்தீங்க? டேய் ரகு, உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா நீ ஜாமீன்ல வெளியே வந்துடுவ. நீ வெளியே வந்தா எங்க எல்லாருக்கும் தான் தலைவலியா இருக்கும். அதனால நீ வெளியே வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? டேய் ரகு, நீ நிறைய போலீஸ்காரங்களுக்கு தண்ணி காட்டினதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை எதுவுமே பண்ண முடியாம பல போலீஸ்காரங்க அமைதியா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நீ என்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள். இங்க வச்சுதான் உன்னை என்கவுண்டர் பண்ண போறேன். அதான் என்னோட பிளான். போலீஸ் பிடியிலிருந்து தப்பிச்சு போன ரகுராமங்கிற ஒரு ரவுடி அவரை கண்டுபிடிக்க போகும்போது சுடப்பட்டார். இதுதான் நாளை காலையில மக்கள் படிக்க போற முக்கியமான செய்தி. இவனை கூட்டுவாங்க. உங்க தங்கச்சியோட லிவர் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஐயோ இன்ஸ்பெக்டர், என்ன கொல்ல வந்த ஒன்னன் இப்ப நான் கொல்றேன்டா. துப்பாக்கி கீழே போடு, போட சொல்றல.
போடுறா. யாரும் பக்கத்துல வரக்கூடாது சொல்றேன்ல. துப்பாக்கிய போடு. ஏய், விலங்கு ஓபன் பண்றா, இல்ல கொன்னுடுவேன். ஓபன் பண்ணு பண்ணு. ஏய் பண்ணு, சீக்கிரம் கொண்டு வாங்கடா. சீக்கிரம். ஓபன் பண்ணு, இதையும் ஓபன் பண்ணு. கிட்ட வராத. என்ன சொன்ன? இன்னைக்கு என்னோட கடைசி நாளா? நீ என்ன கொல்ல போறியா? கிட்ட வந்தா கொன்னுடுவேன். இந்த ரகுராமன் யாரும் தெரியாது. எழுந்துருங்க சார். சார் எழுந்துருங்க சார். பார்த்து. ஹலோ, என்ன ரகு தப்பிச்சு போயிட்டானா? என்ன சொல்றா? ஏய், ரகு எப்படி தப்பிச்சா? சரி, அபி போலீஸ் அடிச்சு போட்டுட்டு ரகு தப்பிச்சு போயிட்டானா. மூர்த்தி அங்கிள் தான் இப்ப கால் பண்ணாரு. போலீஸ்காரன் கையில துப்பாக்கி இல்லையா? அவனை சுட்டுருக்கலாம்ல. ஐயோ கடவுளே, அவனை தப்பிக்க விட்டுட்டாங்களே. இருந்தாலும் அவனை எப்படி தப்பிக்க விட்டாங்க? அம்மா, ரகு இப்ப தப்பிச்சு போனதுனால நமக்கு தான் பெரிய பிரச்சனை. இந்தோட வியாதிய பத்தி ரகு இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிடுவானே. ஐயோ கடவுளே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்தோட விஷயத்த பார்வதி அனந்தனும் என்ன பண்றது? ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நம்மளோட கெட்ட நேரமா என்னமோ ரகு தப்பிச்சு போயிட்டான். என்ன, ரகு தப்பிச்சு போயிட்டாரா? ஐயோ அம்மா, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? இவளுக்கு எப்பவுமே ஒட்டு கேக்குறது தானே வேலையே. நான் ஒன்னும் ஒட்டு கேட்கவே இல்லை மேடம். இந்துவோட விஷயம் பார்வதி அம்மாக்கும் அருணுக்கும் தெரிஞ்சிரும் சொன்னீங்களே, அது ஏன்? வீட்டு வேலை பார்க்க வந்தா அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே? ஐயோ, இந்த வீட்டுல நாங்க என்ன வேணா பேசுவோம், உங்களுக்கு என்ன? வந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? நான் சாயங்காலத்துக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு கேட்கறதுக்காக தான் மேடம் வந்தேன். பொல்லாத ஸ்நாக்ஸ், எதையாவது பண்ணி வைங்களா. எதையாவது பண்ணணும்னா என்ன பண்றது? இங்க பாருங்க, உங்ககிட்ட பேச முடியாது. உள்ள போங்க போங்க. ஏமா கழுத்துக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கறேன்? அப்புறம் பிரச்சனையாடும் டாக்டர் சொன்னார்ல. என்ன இந்த நிலைமை காலாக்குன? இவளை கூட்டிட்டு உள்ள போ. இவ கழுத்துல அடிபட்டு திருந்த மாட்டாளே, இவ முதுக உடைச்சு வச்சிருக்கணும். இன்னும் எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. உள்ள போ ரோசியம்மா. ரகு தப்பிச்சு போனதுக்கு நீங்க என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? என்கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கழுத்து வலியே குணமாகாது. அதனால நீங்க ரெஸ்ட் எடுக்க பாருங்க. நான் எடுக்கிறேன், போ. வேலை முடிஞ்ச உடனே அவங்களை திரும்ப அம்பாட்டு வீட்டுக்கே போக சொல்லிருக்கலாம்ல. இங்க இருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ரோசம் இங்கேயே தங்க வச்சு அவளை என்ன பாடுபடுத்த போறேன்னு பாரு. பாத்துக்கிட்டே இரு. அம்மா, ரகு தப்பிச்சு போயிருக்கான் போது அவனை ஏதாவது தடுக்க வழி இருக்கான்னு முயற்சி பண்ணி பாரு.
இந்தாங்க மருந்து குடிங்க. சாப்பிட்றேம்மா, நீ அங்கே வச்சுட்டு போ. அம்மா, யார் வந்திருக்கான்னு பாரு. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா. மாமா, ரகு மாமா. வா வாப்பா ரகு. லட்சுமி, ரகு நீ வந்துட்டியா? உன்னை போலீஸ்காரங்க தொந்தரவு பண்ணாங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்படியா? போலீஸ் ஆச்சே, அவங்க கையில் மாட்டினா டார்ச்சர் பண்ணாமல் இருப்பாங்களா என்ன? அப்படிலாம் இல்லைப்பா. நீங்கள் பயந்துட்டீங்களா? ஆமாப்பா, ரொம்பவே பயந்துட்டேன். ஆனா பயப்படாத ஒரு ஆளு உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு. இவன் மட்டும் நம்பிக்கையா பேசலன்னா உன் அப்பா தளர்ந்து போயிருப்பம்பா. அதான் ரகு மாமா வந்துட்டார்ல, அப்புறம் என்ன மாமா கவலை? ரகு, நீ கொஞ்சம் சேஃபா இருக்கணும். அம்மா, நீங்க போலீஸ்காரங்களுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களா? இல்ல போலீஸ்காரங்க உங்களை மறைச்சு வச்சிட்டு இருந்தாங்களா? போலீஸ்காரங்க கிட்ட மாட்டின உடனே அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. ஆனா அது நடக்கவே இல்லை. அது என்ன பிளான் மாமா? அது உங்களுக்கு தெரிய வேண்டாம். இந்துவுக்காக நீ டாக்டரை எதுக்காக படிச்ச? மாமாக்கு சாதாரண விஷயம் போதுமே சண்டை போடுறதுக்கு. அதை பத்தி சொல்றேன்ப்பா, எல்லாத்தையும் சொல்றேன். ஆமா, அப்பா இன்னும் மருந்து சாப்பிடல? இன்னும் சாப்பிடவே இல்லை. நீங்க முதல்ல மருந்து சாப்பிடுங்க, நான் எடுத்து தரேன். பாத்தியா? இந்தாங்க. இந்த ஜென்மத்துல உன்னோட கையால நான் மருந்து சாப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. உன் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரு? வாங்க. என்னாச்சுமா? ரகு மாமா, போலீஸ். போலீஸா? ரகு மாமாவை தேடி வந்த அதே போலீஸ்காரர் தான் இங்க வந்திருக்காரு. ரகு, டேய் நீ வெளியே போக வேண்டாம், நீ போய் உள்ள உட்காரு. போலீஸ் கிட்ட அப்பா நான் பேசிக்கிறேன். அப்பா வேண்டாம்ப்பா, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ரகு சொன்னா கேளு, நீ இங்க இருக்க வேண்டாம், போ போ. ரகு, நீ என்னடா நினைச்ச? போலீஸ் அடிச்சு போட்டு வந்தா பாதுகாப்பா இருக்கலாம்னு நினைச்சியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார், என்ன நீங்க விடாம இருந்தப்போ உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. மறுபடியும் பிரச்சனை பண்ணாம முதல்ல கிளம்புங்க. டே ரகு. சார், தயவு செஞ்சு என் பையனை அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவன் இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கான். அவனை கூட்டிட்டு போகாதீங்க சார். உங்க பையன் போலீஸ் அடிச்சு போட்டு தப்பிச்சிருக்கான். ஏய், பக்கத்துல வந்தா சுட்டுடுவேன். ஏய், ரகுராமன் யாரும் தெரியாது. ஏய், இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். ரகு, வந்து வண்டியில ஏறு.
உங்க கூட வரமாட்டேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்கிட்ட இதுக்கு மேலேயும் பிரச்சனை வச்சுக்காதீங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடும். நீ ரொம்ப ஓவரா பேசாத. இவனை பிடிச்சி வண்டியில ஏத்துங்க. என் மேல கைய வச்சீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க. என்னை பத்தி தெரியும்ல. மரியாதையா வண்டியில ஏறு, இல்லைன்னா போலீஸ் படையே இங்க வரும். பாருமா, உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போவேன். எதுக்காக சார் அவரை மறுபடியும் கூட்டிட்டு போறீங்க? திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கா? நீங்க ரகுமாமாவை கூட்டிட்டு போகணும்னா எங்களை கொண்டு போட்டுட்டு கூட்டிட்டு போங்க. அப்படியா? அதையே செய்யறேன். பாத்துக்கிட்டு இருக்கீங்க, பிடிங்க அவனை. வேண்டாம் சார், வேண்டாம். ஐயோ, அவனை விடுங்க, அவனை விடுங்க சார். சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார், அவனை விடுங்க. லட்சுமி, தம்பி ரகு, சார் அவனை விடுங்க சார். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நீங்க ஏன் ரகு அரெஸ்ட் பண்ணணும்? எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க வேலையை நீங்க தடுத்தீங்கன்னா உங்க மேலேயே கேஸ் போடுவோம். இந்த மாதிரிலாம் சும்மா என்ன பயமுறுத்தாதீங்க. ரகுவோட பேர்ல நீங்க கேஸ் போட்டிருந்தீங்கன்னா இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்தாங்க முன்ஜாமீன். இத நீங்க படிச்சு பாருங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க ரகு மேல கை வைக்க முடியும்னா வச்சு பாருங்க. நீ என்கிட்ட தப்புச்சிட்டன்னு நினைக்காத. மறுபடி நீ என்கிட்ட மாட்டுவ. வாங்கய்யா. நீங்க இங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இல்லைன்னா அவங்க என் பையனை கூட்டிட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ரகு திரும்ப வந்துட்டால, அது போதும். லட்சுமி, ரகு அந்த விஷயத்த முதல்ல சொல்ல வேண்டியது இந்து கிட்டதான். ரகுவை பத்தி எந்த தகவலுமே கிடைக்காததுனால அவ ரொம்ப வருத்தமா இருக்கா. ஆமா, இந்துவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்துவுக்கு சாதாரண நோய் இல்லை. அபி, அபி, ஏதாவது வழி இருக்கா இல்லையாடி? இந்துவோட நோயை பத்தி ரகு கிட்ட இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ற யாருக்குமே தெரியவே கூடாது. அதுக்கு தாமா நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ அபி, எனக்கு மனசு ஒரு மாதிரி படபடனே இருக்கு. சுபத்ரா வேற கால் பண்ணா போனே எடுத்து தொலைய மாட்டேங்கிறா. ஐயோ, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு தான் உன் அப்பாவும் வெளியூர் போயிடுறாரு. ஓ, என் கழுத்து உடஞ்சதுக்கு அப்புறம் அவரால் என்னை வந்து பார்க்க கூட முடியல. அவரோட குடும்பத்துல ஒரு கிழவி சாக கிடக்கு. அது கையில பணம் வச்சிருக்கு. அதுக்காக தான் அந்த மனுஷன் அங்கேயே இருக்காரு. ஐயோ, எல்லாம் முடிச்சுட்டு இங்க வரட்டும். அந்த மனுஷனுக்கு அப்போ இருக்கு. நீ ஏதாவது வழி சொல்லுடி. மண் குடம் நிறைய தண்ணியை நிரப்பி வச்சதுக்கு அப்புறம் அந்த குடத்தை கீழே போட்டு உடைக்க கூடாது. இங்க பாரு, ஏதாவது தந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலனா நாமளும் அது மாதிரி தான் உடஞ்சு போயிடுவோம். அம்மா, நான் யோசனை பண்ணதுல ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன அபி? இந்துவோட வியாதியை பத்தி மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம இருக்கணும். ஆமா, அதான் நமக்கு தேவை. இப்போ அருண் மாமா இங்க ஊர்ல இல்லல்ல, நாம ஏதாவது பிளான் பண்ணி அவளை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போனா என்ன? அது எப்படி? இந்து எங்க போயிருக்கான்னு யாருக்கும் கொஞ்ச நாளுக்கு தெரியக்கூடாதுல்ல. வீட்லயே இல்லாத இந்துவுக்கு
மத்தவங்களால எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அதுக்கப்புறம் இந்துவோட வியாதி நல்லா முத்துனதுக்கு அப்புறம் தான் நான் அவளை வெளியே விடவே போறேன். இப்ப இதுதான் நமக்கு இருக்க ஒரே வழி. ஆனா அதை எப்படி நம்ம செய்யறது? அது சம்பந்தமா நான் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ண போறேன். அவரே ஹெல்ப் பண்ணாருன்னா கண்டிப்பா இது நடக்கும். யாருடி? சொல்றேன். சொல்லுங்க மேடம். மூர்த்தி அங்கிள், எங்களுக்கு ஒரு சின்ன உதவி வேணுமே. என்ன உதவி சொல்லுங்க. ஓ, அதான் விஷயமா? கொஞ்ச நாளைக்கு யார் பார்வையும் படாம ஹிந்துலேக்காவை ஒளிச்சு வைக்கிறதுக்காக ஒரு ஏத்த இடம் வேணும், அதானே? ஆமா அங்கிள். அதுக்கேத்த மாதிரி இடம் என்கிட்ட இருக்கு மேடம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா என்னோட ஃபால்சி ஃபார்ம் இருக்கு. நீங்க இந்துலேக்காவை அந்த இடத்துக்கு கூட்டு போனா மட்டும் போதும். அதெல்லாம் நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்துலேக்கா அந்த ஃபால்சி ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல பாதுகாப்பா இருப்பா. நீங்க ஆசைப்படுற சமயத்துல மட்டும்தான் அவ ரிலீஸ் ஆவா. நான் வாக்கு தரேன். தேங்க்யூ அங்கிள், நான் கால் பண்றேன். சரி. இங்க பாருடி, மூர்த்தி இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால இந்து நம்ம கூட்டிட்டு போய் அங்க விட்டா மட்டும் போதும்ல? போதும் தான். ஆனா அவளை அந்த வீட்ல இருந்து எப்படி கூட்டிட்டு போறதுன்னு தெரியலையே. அபி, அந்த வேலையை நீ மட்டும் பார்த்தாதான் சரியா இருக்கும். மா, என்னாலதான் அங்க போக முடியாதுல்ல, உன்னால முடியும். நீ அங்க போகணும். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அந்த இந்துவை அங்க இருந்து நீ கடத்திட்டு போய் வச்சுக்கோ. வேண்டாமா. நீ இந்துவை கடத்திட்டு போற விஷயத்த சுபத்ரா அங்க இருந்து பாத்துப்பா. நான் சுபத்ராக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீ போறதுக்கு தயாராரு. நம்மளோட இந்த பிளான் கண்டிப்பா நிறைவேற போகுது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.